என் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில்ல தலவாச வழியே உள்நுழைந்து போய் வழிபட்டு விட்டு ஒருத்தன் நிக்கிறேன்னா அவன் பேரை நான் தான் நிக்கிறேன். ஒரு சிங்கம் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவனை நான் சவால் விடாண்டா என் தலைவனானிட்டு தலவாச வழியே உள்ள போய் கோயில சாமி கும்பிட்டு வரத்தோம். எப்படி ஏன் தோத்து போயிடுவான், செத்து போயிடுவான். ஒரு தடவை இந்திரா காந்தி வந்திருக்காங்க, பதவி போயிடுச்சு. அங்க போய் சாமி கும்பிட்டா பதவியை பறிச்சு போடுவாரு எங்காலு. நான் 2016 தேர்தலில் போட்டியிடும் போது ஆட்சியை எப்படி நடத்துவேன், தேர்தல் அறிக்கை இல்ல, எலெக்ஷன் மேனிபெஸ்டோ இல்ல, எப்படி ஆட்சி நடத்துவேன்னு செயல்பாட்டு வரைவு 320 பக்கம் எழுதி கொண்டு போய் சாமி கும்பிட போனேன். அவன் கோயில வச்சு, டேய் உலகம் பூரா நடந்து படையை நடத்தி உலகத்தை வென்றா, உள்ளூர் அடிமையாயிருக்கு, உன் பேரை வென்றதுக்கு நிக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு என் குலதெய்வத்தை தான் கும்பிட்டுருக்கேன். ஆனால் அவன் உலகம் பூரா வென்ற பெரும்பாட்டேன். என் தலைவனே சொல்லிட்டாரு, அவன் கொடியை தாண்டா நான் எடுத்து வச்சிருக்கேன் பேரன்ட்டு. அப்புறம் அவர் கொடியத்தான் நான் வச்சிருக்கேன் அந்த புலிக்குடி. அதனால நான் போய் கும்பிட்டேன். அங்க இருந்தார்ல குருமார், சீமா யாருமே வரமாட்டாங்களே சீமா, நீங்க நேரா தலைவாசலியே உள்ள வந்துட்டீங்களே, எல்லாம் தூரணின்னு தானே கும்பிட்டு போங்க, என்ன பிரச்சனையா, அதனால ஆட்சி கலங்கிரும் என்றது இல்லையே, அதனால செத்து போயிடுவாங்க. நான் கேட்டேன் அந்த குருக்கள்கிட்ட, சொன்னேன், இங்க பாருங்க ஐயா, என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை, பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க அதையெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க போய் வச்சு கும்பிட்டு அப்படி வச்சு கும்பிட்டு என் கையில கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். மறுபடியும் திருப்பி போனேன். நான் வந்தா அவனுக்கு ஒரு புல் சிரிப்பு, பேர வர்றான். அங்க உடையாலூர்ல உடம்புற கட்டியாண்ட என் பாட்டேன், உங்களால நம்ப முடியுதே, ஒருத்தர் கோபமா கத்துறேன்னா இதெல்லாம் பார்த்துட்டு நான் உயிரோட தீவிரவாதி ஆகாம இருக்கிறது பெரிய விஷயம், பயங்கரவாதி ஆகாம இருக்கிறது பெரிய விஷயம், நான் ஜனநாயகவாதியா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறேங்க. அங்க போய் பாரு, உடையாலூர்ல என் பாட்டை இங்க பாரு, ஒரு சிவலிங்கம், அதான் அவரை பவிச்சிடம்ங்கிறேன், இங்க பாரு இப்படி சாஞ்சிருக்கும். இப்போ வா, மேல 2 குச்சி, இங்க 4 குச்சி, மேல இத்து போன ஒரு ஓலைக்கூரை. அங்க இருக்கிற எங்க ஐயா என்னை கையை பிடிச்சி அழுதாரு. என்னன்னு கேட்டேன். எப்படி அதுவும் பாட்டனுக்கு ஒரு மண்டபம் கட்டி விடுறான். சரி இரு, இப்ப யார்கிட்ட சொல்ற கருணாநிதி சொல்லியே சொல்லி தலைவாச வழியே உள்ள நுழையாதாலும் என் பாட்டனுக்கு இது கட்ட போறதா. நான் சொன்னேன், இப்ப என்ன பிரச்சனை, கட்டுறேன் இரு, கட்டுறேன். இத்தனை 1000 ஆண்டுக்கு மேல காத்திருந்தே ஒரு 5 வருஷம் இருக்க மாட்டானா, வந்து கட்டுறேன் இரு, பேரன் கட்டுறேன் இரு, பேசாம இரு, கட்ட மாட்டான், கட்ட சொல்லு பாப்போம். அதே மாதிரி அவன் மையம் அரசேந்திரன் மிகப்பெரிய வீரன். ஏய் இந்து கடவுள் இருக்கடா, சோழன் ஏரிடா, சோழன் லேக்குன்னு வரலாற்றுல பதிவு இருக்கு. சோழன் ஏரி கப்பலை சும்மா படகோட்டி விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. உண்மையில நீ கிழக்கு கடற்கரை சாலை இருக்குல்ல, அது ராஜராஜ சோழன் பெருவீதி, அதுக்கு பேரு. இப்ப ராஜீவ் காந்தி சாலை, கருணாநிதி சாலை, நான் வந்தேன்னா அது ராஜராஜ சோழன் பெருவீதி. ராஜா ராஜா ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு ராஜா. இன்னைக்கு ஓங்கால பந்து இருக்கு அடிக்கிற, நாளைக்கு ஏங்கால பந்து இருக்கா அடிப்பேன். நீ ஓடி ஓடி அடிச்சு கிட்ட போய் கோல் போடுவ, நான் இங்கிருந்து அடிச்சு ஸ்ட்ரைட்டா அனுப்புறேன் கோல். அவன் என் பாட்டை அரசேந்திரன், அவனும் நேரதான். போய் பாரு, ஒரு குடிச்சவரில் கிடக்குறான். எங்க ஆத்தா, எங்க பாட்டி வீரப்பெரும்பாட்டி யாரு, எனக்கு வீரமாகாளி தான் குலதெய்வம், அவளும் இப்படித்தான் கிடக்குறான். 1800 ஆண்டுக்கு முன்னாடி என் பாட்டை கூன் பாண்டியன் கோயில் கட்டிருக்கான். அந்த குரு சொல்றாரு, அப்பெருவுடையார் கோயில் உங்க ராஜராஜ சோழனுக்கு மூத்தவரும் உங்க தாத்தா கூன் பாண்டியன், அவர் என் குலதெய்வம். அது கொஞ்சம் சிதில அடைஞ்சிருக்கு. அவன்கிட்ட சொன்னேன், அப்பதான் என்னை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கி விட்டுரு, நான் வந்து உனக்கு நல்லபடியா கட்டி கொடுத்துறேன் அப்படின்னு. அவ ஓகேடான்னு இருக்கான். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ ஓட்டே போடலன்னா நான் வென்றுவேன் தெரியுமில்ல. எப்படின்னு கேளு, ஒன்னால போடாம வாழ முடியாது. நீ சோறு பசிக்குதுன்னு வச்சுக்கல,
அப்படியே மங்களா ஒரு போக்கஸ் அவுட்ல நான் முகம் தெரியும். இப்ப இருக்கிற தாடி வச்ச முகம் இல்ல, இது கொஞ்ச நாள் இருக்கும் போயிடும். அந்த முகம் சீமா முகம் வரும். தண்ணி இல்ல, விவசாயம் விளையல, சீமா முகம் வரும். அப்ப வருவேன். ஒன்னும் கவலைப்படாத, நீ கோயிலுக்கு காலை நேர்ந்து விட்டுருக்கீல, அது மாதிரி இந்த இனத்துக்கு என்ன எங்க ஆத்தாப்ப நேர்ந்து விட்டுருக்கான். நீ கவலையே படாத, நீ கவலையே படாத.